கிரீட்டிங்ஸ் டு ஆல். செப்டம்பர் 30க்குள்ளே அரசு ஊழியர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய ஓய்வூதிய திட்டம் பற்றியது. என்பிஎஸ்ஸா அல்லது யூபிஎஸ்ஸா, அதாவது புதிய ஓய்வூதிய திட்டமாக அதிலே தொடர்வதா அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த முடிவை எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு நிறைய அரசு ஊழியர்களுக்கு இடையே குழப்பங்கள் இருக்குது. முக்கியமான 3 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு சேனல் நிதி. நான் ஐயாசாமி, லெக்சரர் இன் காமர்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய டோட்டல் சர்வீஸ் பீரியடு. யாருக்கெல்லாம் சர்வீஸ் பீரியடு 22 வருஷத்துக்கு மேலே, அதாவது 22லேருந்து 25 வருஷம் வரை இருக்கோ அவர்கள். இரண்டாவது விஷயம், உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ சேலரி. பேசிக் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே, அதேமாரி டிஏ 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கோ தற்போதைக்கு அவர்கள். மூன்றாவது விஷயம், உங்களுடைய எதிர்கால கமிட்மெண்ட்ஸ். எதிர்காலத்தில் பெரிய அளவிலான ஃபினான்ஷியல் நீட்ஸ் கிடையாது, கடன்கள் இல்லை, எல்லா அப்ளிகேஷனும் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறவங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு மாதம் ஒரு நல்ல வருமானம் வரணும், ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக யூ கோ டு யூபிஎஸ். அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சர்வீஸ் கம்மியாக, பேசிக் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க என்பிஎஸ்க்கு போகிறது பெட்டராக இருக்கும். பட் இது சில அனுமானங்களின் அடிப்படையில் தான். என்எஸ்டிஎல் டாக்குமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட், தென் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணது. இதன் அடிப்படையில் என்னோடய புரிதலுக்கு உட்பட்ட அறிவுரைகள் தான். முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள். சிறந்த முடிவுகள் எடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.